அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சகல பிரச்சனைகளுமே தீர்க்கிறதற்கு எலுமிச்சம்பழங்கனியை மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த எலுமிச்சம்பழங்கனியை என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழங்கனியை மந்திரிச்சு நம்ம வீட்டு வாசலில் நம்ம கட்டலாம், இப்படி கட்டணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது மரணம் ஏற்பட்டிருக்கும். அந்த மரணத்தினால அந்த ஆன்மா என்ன செய்யும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு என்ன செய்யும், தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதனால் என்ன செய்யும்னா, ஒருத்தவங்க வீட்டில் இறந்து போனாங்க அப்படின்னா 30 செல்றதுக்குள்ளேயுமே அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களுக்கெல்லாம் முடியாமல் அடிக்கடி முடியாமல் வரும். சரிங்களா? இப்படி முடியாமல் 30 செல்றதுக்குள்ளேயும் முடியாமல் வந்தாவே அந்த ஆன்மாங்கிறது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அப்போனா அந்த ஆன்மாங்கிறது வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதற்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழங்கனியை நம்ம மந்திரிச்சு நம்ம நிலவாசப்படியில் நம்ம என்ன செஞ்சு கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த துஷ்ட சக்தியினால் அந்த வீடு படிவாசல் ஏறி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை தொந்தரவு பண்ண முடியாது. சரிங்களா? அதற்கும் இந்த எலுமிச்சம்பழங்கனியை மந்திரிச்சு பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் வீட்டு பக்கத்தில் இந்த முனீஸ்வரர் கோவில், இந்த உக்கிரமான காளி கோவில்லாம் இருக்கும். ஒரு சில பேர்கள் வீட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த முனி ஓட்ட பாதைகளில் வீடு கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா காளி உக்கிர தெய்வத்துடைய ஓட்ட பாதைகளில் வீடு கட்டியிருப்பாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எந்த நேரம் பாரு சண்டை சச்சரவு, உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா வீட்டில் நடக்கிற சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பித்து ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழங்கனியை மந்திரிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த தெய்வத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் போய் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் போய் குத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினால உங்களுக்கு கோளாறு கொடுக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி தெய்வத்துடைய கோளாறுகளையும் இந்த முறையை கொண்டு நம்ம சரி செய்ய முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களுக்கு தெய்வங்கள் ஏவல் வந்திருக்கும். தெய்வங்கள் ஒருத்தர் உடலில் இருந்துட்டு கோளாறு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர்கள் நேர்த்தி கடன்கள் எல்லாம் நிறைவேற்றாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்ன செஞ்சும் உடலில் இருந்து கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்பப்போ எதுக்கெடுத்தாலும் ஜாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சாமி அடி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றாமல் இருப்பதற்காக பிரச்சனைகளும் குடும்பத்தில் கலகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதுபோல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் இந்த எலுமிச்சம்பழங்கனியை நம்ம வீட்டு வாசப்படியில் நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நம்ம சரி பண்ண முடியும். ஒரு சில பேர் அடிக்கடி தூக்கத்தில் பயந்து எழுந்திருப்பாங்க, தூக்கத்தில் பல்ல கடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை தூக்கத்தில் கெட்ட கனவு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கனியை மந்திரிச்சு நம்ம தலைமாட்டில் ஒரு 11 நாள் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே நீக்கக்கூடிய வல்லமை அந்த எலுமிச்சம்பழத்துக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ இல்லை அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இல்லைன்னா அஷ்டமி இல்லைன்னா நவமி இந்த நாட்களில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு உங்களுடைய தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்திலை பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி அதை உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த வலது கையை உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை இறுக்கி பிடிச்ச பாரு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை மொத்தம் 1008 உரு கொடுத்து அந்த எலுமிச்சம்பழங்கனியை உங்களுடைய நிலவாசப்படியில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. இது ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கொண்டு துஷ்ட சக்தியை விளக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. இந்த பிரயோக முறையை எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். ஆனால் இது ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பிரயோக முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.